ஓபி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு மாதிரி தலை வலிக்கிறாப்புல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணேன், லெமன் டீ. ஸோ அந்த லெமன் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நேற்று ஒரு பேஷண்ட் கேட்டேன், சார் மைக்ரைன்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ மைக்ரைன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒத்த சைட் தலைவலி. அது ஃபேமிலி ஹிஸ்டரி, குடும்பத்துல வேற யாருக்காவது அப்பா அம்மாக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த தலைவலி சில பேருக்கு 4 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஒரு சைட் தலைவலிக்கும். தலைவலி வந்தா வெளிச்சத்தை பார்க்க முடியாது, கண் கூசும், எந்த சத்தத்தையும் கேட்க முடியாது, வாந்தி வர மாதிரி இருக்கும். சோ சில பேருக்கு இந்த தலைவலி பிரசிபிடேட் ஆகும், அதாவது சில பல காரணங்கள்னால அது உண்டாகும். சோ எந்த மாதிரி காரணங்கள்? டிராவல் பண்ணா சில பேருக்கு வரும், சாப்பிடாம பசியோட இருந்தா சில பேருக்கு வரும், வெயில்ல போகும்போது சில பேருக்கு வரும், ஏதாவது சில ஸ்மெல்லோ டேஸ்டோ பார்க்கும்போது சில பேருக்கு வரும். சோ ஒருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் பிரசிபிடேட் ஆகும் இந்த தலைவலி வரதுக்கு. சோ இந்த பிரசிபிடேட்டிங் காரணங்களை நம்ம தவிர்த்துக்கிட்டா தலைவலியோட எபிசோட்ஸ் குறைக்கலாம். அதை தவிர்த்துமே உங்களுக்கு இதே மாதிரி ரெக்கரண்டா வந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நியூராலஜிஸ்ட் நீங்க பார்த்து மைக்ரைனுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கும். சோ இது டேப்லெட்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வரைக்குமே டெக்னிக்ஸ் இருக்கு. எல்லா தலைவலியும் மைக்ரைன் கிடையாது, சில அப்நார்மல் தலைவலிகள் இருக்கு. அதை அடுத்த ரீல்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.